வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. முதலில் தழைந்து போனால்தான் தனக்கு லாபம் கிட்டும் என்பதை உணர்ந்து கொண்ட சிவகாமி, சரிப்பா உள்ளவா என வீட்டினுள் அன்புடன் அழைத்து சென்று அவன் அறையை காட்டினாள். பழையகால வீடு என்பதால் சுற்றி சுற்றி பல அறைகள் இருந்தன. இக்கால கட்டிட அமைப்பு போல் ஹால், டைனிங், பெட்ரூம், கிச்சன் என்றில்லாமல் எதற்கு எதை பயன்படுத்துவது என்று ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்ததை தங்கள் வசதிக்கேற்ப படுக்கை அறைகளாக மாற்றியிருந்தனர். அதில் ஒன்றைதான் தருண் உபயோகத்திற்கு என்று எடுத்துக் கொடுத்தாள் சிவகாமி. இவதான் உன் அப்பாவோட கூட பிறந்த சகோதரி நளினி, உன்னோட அத்தை. இவ அவளோட பொண்ணு ஹரிதா, உனக்கு முறை பொண்ணு, கல்யாணம் செஞ்சுக்கிற முறை என கோடிட்டு காட்டி தன் பேத்தியை அறிமுகப்படுத்த வேகமாக இடை மறித்தான் தருண். எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் என அவர்களின் பதிலை எதிர்பாராமல் உள்ளே நுழைந்து கதவை சாற்றிக் கொண்டான் அவன். அதை கண்டு முகத்தை சுருக்கிய ஹரிதா தன் பாட்டியை எரித்து விடுவதைப் போல் பார்த்தாள். அதில் லேசாக தடுமாறிய சிவகாமி பின் சமாளித்து, இல்லடா கண்ணு, அந்த வீட்டுல இருந்து அவனை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம், அதனால அவ கோவமா இருக்கா. நீ கல்யாணம் செஞ்சுக்க போற முறப்பையன் தானே, கொஞ்சம் உரிமை எடுத்து காதலோட அனுசரிச்சு நடந்துக்கிட்டனா தன்னால மாறிட போறான். உடனே வேண்டாம், அது எதிர்ப்புறமா திரும்பிடும். ஒரு 2 நாள் போகட்டும், மெல்ல மெல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம். நான் எதுக்கு இருக்கிறேன், கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என அவளுக்கு உத்வேகம் கொடுத்தாள். எரிச்சல் லேசாக மட்டுப்பட்டாலும் முழு திருப்தி அடையாமல் ஹரிதா தன் அறைக்கு சென்று விட்டாள். ஏமா, அவகிட்ட நீ சொன்னது போல நிஜமாவே நடக்குமா? அவனை நமக்கு சாதகமா மாத்த முடியுமா என்ன என்றாள் நளினியும் சந்தேகமாக. எல்லாம் நடக்கும்டி. இத்தனை வருஷமா இப்படி ஒருத்தனை உன் அண்ணனுக்கு அவ பெத்திருக்கான்றதே தெரியாம இருந்த நமக்கு இப்பதானே விவரம் தெரிய வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நேரம் நல்லா கூடி வருதுன்னு தானே பொருள். இவனை நம்ம கண்ணுல காட்டின அந்த பகவானே இவன் மனசு மாறுறதுக்கும் உகந்த சூழ்நிலையை அமைச்சு தருவான் பாரு என்றாள் தெனாவெட்டாக. அறைக்குள்ளே தருணோ தன் குடும்பத்தின் நிலையை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தான். கடவுளே, இந்நேரம் அம்மா வீட்டிற்கு வந்திருப்பார்களா? நான் அங்கே இல்லை என்பதை தெரிந்து கொண்டால் எப்படி உணர்வார்களோ தெரியவில்லையே. அப்பாவை பற்றி வேறு கேள்வி எழுப்பி இருக்கிறேன். நிச்சயம் மிக மோசமாகத்தான் வேதனை அடைவார்கள். இந்த விவரத்தை வெளியூரில் இருக்கும் அப்பாவிடம் பகிர்ந்து கொண்டால் அவரின் நிம்மதியே பறிபோய் விடுமே. கருண், ஐயோ, இத்தனை நாட்களாக அவனுக்கு எல்லாமுமாக இருந்துவிட்டு ஒரே அடியாக பிரிந்து வந்தது தப்பாயிற்றே. வந்து விட்டேனே, இதை அவன் எப்படி தாங்குவான் என்று தன்னுயிரில் ஒன்றாக கலந்திருந்த உறவுகளை எண்ணி எண்ணி கலங்கினான் அவன். சித்தார்த்திற்குத்தான் மிகப்பெரிய துரோகம் இழைத்து விட்டதாக உருகி கண்ணீர் வடித்தான் பையன். கலங்கலாக தோன்றிய சிறுவயது ஞாபகங்களும் சித்து கூறிய கதையும் நினைவு வந்து தன் வாழ்வில் என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது. தானும் தன் அன்னையும் கேட்பார் யாருமின்றி அனாதரவாக தனிமையில் தவித்ததும், பெரும்பான்மையான நேரம் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்ததும், சித்துவை சந்தித்ததும் என அனைத்தும் அரைகுறையாக நினைவில் அலை மோதியது. இங்கிருந்து வெளியேறிய அம்மா யாருடைய உதவியுமின்றி தன்னை தனிமையில் வளர்த்து வந்திருக்க, சித்து இவர்களை விரும்பி ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்த பிறகு தனக்கு அவர் தந்தை இல்லை என்கிற எந்த ஏக்கமும் எனக்குள் தோன்றிவிடக் கூடாது எனதான் வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாக கதை கட்டியுள்ளார். ஓ காட், இத்தனை வருஷமா அதை வெளிப்படுத்தாம என் மேல அளவில்லாத அன்பை பொழிஞ்சு சமூகத்துல எனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் கௌரவத்தையும் பெற்று தந்த அவர்தானே என் அப்பா என சித்துவின் நினைவில் ஏங்கி தவித்தான் தருண். சிந்துஜாவோ விசேஷ வீட்டிற்கு மனமில்லாமல் சென்றவள் விரைவாக அங்கிருந்து கிளம்பி வர, யாரும் இல்லாத வெறிச்சோடிய வீடே அவளை வரவேற்றது. அதிர்ந்தவள் வேக வேகமாக சென்று தருணின் அறையை ஆராய்ந்த பொழுதுதான் தன் உடைமைகளுடன் அவன் வீட்டை விட்டு வெளியேறியது அவளுக்கு தெரிய வந்தது. கால்கள் மடங்க அப்படியே தரையில் சரிந்து அமர்ந்தவளின் விழிகளில் நீர் பெருகி வழிய, நீ நிஜமாவே வீட்டை விட்டு போயிட்டியாடா? எப்படிரா, எப்படி உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் திடீர்னு முளைச்சு எங்களை விட்டு பிரிஞ்சு போக துடிஞ்ச? இத்தனை வருஷமா நாங்க காட்டின அன்பை விட உன் உணர்வு உனக்கு பெருசா போயிடுச்சா? உன் மேல தான் உயிரையே வச்சிருக்க உன்னோட அப்பா வந்து உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன் என்று கேவி கேவி கதற ஆரம்பித்தாள். அன்றைய மாலை கல்லூரி முடிந்து வீடு வந்த கருண் தன் அன்னை இருந்த நிலையை கண்டு அதிர்ந்து அவளிடம் வேகமாக ஓடினான்.
வெற்றுத்தரையில் சுருண்டு படுத்து சுவரை வெறித்துக் கொண்டிருந்தவளை உலுக்கி பார்த்தும் அசையவில்லை எனவும் அச்சத்தோடு நீர் எடுத்து வந்து முகத்தில் தெளிக்க சுய உணர்வை பெற்றவளோ அவனை கட்டிக்கொண்டு ஓம் என்று கதறி அழ ஆரம்பித்தாள். மெல்ல அவளிடமிருந்து விஷயத்தை கிரகித்தவனுக்கு தருண் ஏன் வீட்டை விட்டு போனான் என்பது மட்டும் சிறிதும் புரியவில்லை. சிந்துவும் அதை சொல்லவில்லை. தன் அண்ணன் எப்படியும் தங்களிடம் திரும்பி வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் அக்கவலையை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு அம்மாவை தேற்றினான். சிறு பிள்ளையாக அவளிடம் வம்பிழுத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தவனை வீட்டில் உள்ள சூழ்நிலை பொறுப்புடையவனாக மாற்றியது. தருணின் பிரிவு அவன் மனதை வெகுவாக வாட்டினாலும் சிந்துவை அதட்டி உருட்டி உணவூட்டியவன் சமயோஜிதமாக யோசித்து மும்பையில் இருந்து பேசிய சித்துவிடமும் நடந்த சம்பவங்களை மறைத்தான். தருணுடைய மொபைல் தொலைந்து விட்டதாகவும் அலுவலக வேலைகள் அதிகம் இருப்பதால் அவன் வீட்டில் தங்கும் நேரம் குறைந்து விட்டதாகவும் தெரிவித்தான். சிந்துவும் அதற்கு ஒத்துழைத்து அவனிடம் பேசும் நேரம் மட்டும் தன் துக்கத்தை வெளிக்காட்டாமல் இயல்பாக பேசினாள். கடந்த 3 தினங்களாக தருணை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. அலுவலகத்திற்கும் செல்லாதவன் எங்கே இருக்கிறான் என்கிற விவரமும் அவர்களுக்கு தெரியவில்லை. பாட்டி என்று வீடை அதிரும்படி கத்தினாள் ஹரிதா. இல்லடி, நான் என்ன சொல் என்று ஆரம்பித்த சிவகாமியை இடைமறித்து போதும் என்று குறுக்கே கை நீட்டி தடுத்தாள். இன்னும் என்ன சமாளிக்க போறீங்க? எனக்கு என்னவோ அவன் மேல நம்பிக்கையும் இல்ல, மாறுவான்னு தோணவும் இல்ல. தருண் இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 3 நாள் ஆயிடுச்சு. இதுவரை ஒரு வாய் தண்ணீர் கூட இந்த வீட்டுல அவன் குடிக்கவே இல்ல. தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் முழுசு வெளியில தான் இருக்கான். எங்க போறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு மேல இவனையே நம்பி முட்டாள்தனமா என்ன காத்துட்டு இருக்க சொல்றீங்களா என்றாள் கோபமாக. நம்பிக்கைங்கிறது வேற, இது வேற ஹரிதா. நானும் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். பெத்த தகப்பட்ட இல்லாம வேறொருத்தன்ட்ட வளர்ந்தவன் தானே. ஒட்டுதல் அதிகம் இல்லாம வருத்தத்துல இருப்பான். சுலபமா மடக்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க இவனை அப்படி என்னத்தான் சொக்குப்படி போட்டு வளர்த்தாங்களோ தெரியல. பிரிஞ்சு வந்தோம் அவங்கள நினைச்சே உருகிட்டு நம்மள ஒதுக்குறான். எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்சம் அவகாசம் கூட யோசிக்கலாம் என்றாள் சிவகாமி. பாட்டியின் வார்த்தைகளில் தன் ஆவேசத்தை சற்று அடக்கியவள் பொறுமையின்றி எரிச்சலுடன் சோஃபாவின் பிடியை கையால் ஓங்கி குத்தியபடி அமர்ந்தாள். தினமும் அலுவலகம் செல்லக்கூட வெறுத்து எங்கே போகிறோம் வருகிறோம் என்று இலக்கில்லாமல் வீட்டிற்கு வெளியேதான் சுற்றி கொண்டிருந்தான் தருண். உறங்கும் நேரம் வீட்டிற்கு வருபவன் சிவகாமி ஏதாவது விசாரித்தால் கூட விருப்பமில்லாமல் அரைகுறையாக பதிலளித்துவிட்டு அறைக்குள் சென்று அடைந்து கொள்வான். வீட்டை விட்டு வந்ததிலிருந்தே இருக்கும் மன உளைச்சலில் உணவு வேளையை தாண்டி ஏனோ தானோ என்று உண்டு வந்தவனுக்கு அன்று காலை விழித்ததிலிருந்தே உடல் மிகவும் சோர்வாக இருந்தது. படுக்கையை விட்டு இறங்க மனமில்லாமல் எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருந்தானோ. நான் மிகவும் வறண்டு தாகம் எடுக்க தண்ணீர் பாட்டிலை எடுத்தால் அதில் சிறிதும் நீர் இல்லை. சலிப்புடன் எழுந்து அமர்ந்தவனுக்கு வெளியே சென்று அந்த வீட்டில் நீர் அருந்த கூட மிகவும் வெறுப்பாக இருந்தது. 3 நாட்களாக வெளியில் சுற்றித் திரியும் பொழுதே தனக்கு வேண்டியதை வாங்கி வந்து விடுவான். நேற்று வீடு திரும்பும் நேரம் ரொம்பவே சோர்வாக இருந்ததால் கையில் தண்ணீர் பாட்டில் இருக்கிறதா என்ன என்பதை கூட சரியாக கவனத்தில் கொள்ளாமல் வந்து படுக்கையில் விழுந்து விட்டான். நேரமாக உடல் மிகவும் தளரவும், இல்லை, என் குடும்பத்தாரை காண வேண்டியாவது வீம்பை விட்டுவிட்டு நான் என் உடல்நிலையை நன்றாக பேணித்தான் ஆக வேண்டும் என்று கதவை திறந்து கொண்டு மெல்ல வெளியே வந்தான் தருண். இங்கே தண்ணீர் மட்டும் சிறிது அருந்திவிட்டு மருத்துவமனை சென்று வரலாம் என நினைத்து சுற்றுமுற்றும் பார்க்க ஆள் அரவம் இல்லாமல் வீடே அமைதியாக இருந்தது. புருவம் சுருக்கியபடி உள்ளே செல்ல கிச்சனில் பாத்திரங்கள் புழங்கும் சத்தம் கேட்டது. ஓ, கிச்சன்ல இருக்காங்க போல, தண்ணியும் அங்கதான் இருக்குமோ? சமையலறை வாயிலை அடைந்தவன் மேலே முன்னேறாமல் அப்படியே நின்றான். முகம் தெரியாமல் திரும்பி நின்றபடி இளம்பெண் ஒருவள் பிரஷர் குக்கரை கேஸ் ஸ்டவில் வைத்து மூடிக்கொண்டிருந்தாள். இளம்பச்சை வண்ண சுடிதார் அணிந்திருந்தவளின் கைகள் அடுத்து தன் போக்கில் காய்கறிகளை நறுக்க ஆரம்பித்தது. இவ யாரு? அந்த அந்த பொண்ணோட பேர் என்னவோ சொன்னாங்களே? ஹரிதாவா? வீட்டில் அவள் ஒருவள் தானே சிறுவயது பெண், மற்ற இருவரும் பெரியவர்கள் தானே என்று இவன் சிந்தனை வயப்பட்டிருக்க எதற்காகவோ திரும்பியவளின் விழிகள் இவனை கண்டு திகைப்பில் விரிந்தது. இல்லையே, இது ஹரிதா இல்லையே, யார் இவ என்று அவள் முகத்தை குழப்பத்தோடு ஆர்வமாக ஆராய்ந்தான். தருணின் ஆராயும் பார்வையில் தடுமாறிய புதியவளின் முகம் பதட்டத்தில் லேசாக சிவந்து விழிகள் தரையில் அலைப்பாய ஆரம்பித்தது. அவள் முகத்தில் பதித்த கண்களை எடுக்க முடியாமல் வாய் வார்த்தைகளின்றி இவன் தன் ஆராய்ச்சியை தொடர
தவிப்போடு தன் ஷாலை விரல்களில் சுற்றியவள் தயக்கத்தோடு அவனை ஏறிட்டாள். எச்சிலை விழுங்கியபடி, எதுவும் வேணுமா என்று மெல்லிய குரலில் வினவினாள். அவள் குரல் செவியை தீண்டும் நேரம் அழுத்தி பேசினால் வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என இப்படி பேசுகிறாளா என்ற எண்ணம் மனதில் தோன்றி மறைய விழிகளால் அவளை ஆவலாய் பருகியபடியே என ஒற்றை எழுத்தில் பதிலளித்தான் தருண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.